தூது அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. அன்பான குணமும் புகழ்வாய்ந்த குடிப்பிறப்பும் அரசினர் பாராட்டக்கூடிய நல்ல பண்பாடும் பெற்றிருப்பதே தூதருக்கு உரிய தகுதிகளாகும். அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று. தூது செல்பவருக்கு தேவைப்படும் 3 முக்கியமான பண்புகள் என சொல்லப்படுபவை அன்பு, அறிவு, ஆராய்ந்து பேசும் சொல்வன்மை. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேலாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலைப் பற்றி தூது உரைப்பவன் திறம் நூல் அறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும். அறிவுரு வாராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. தூது உரைக்கும் செயலை மேற்கொள்பவர் அறிவு, தோற்றப்பொழிவு, ஆய்ந்து தெளிந்த கல்வி ஆகிய மூன்றும் நிறைந்தவராக இருத்தல் வேண்டும். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. சினத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்கு செய்திகளை தொகுத்தும் தேவையற்ற செய்திகளை ஒதுக்கியும் நல்ல பயனளிக்கும் விதமாக சொல்லுவதே சிறந்த தூதருக்கு அழகாகும். கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கற்ற அறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார்வைக்கு அஞ்சாதவனாகவும் உள்ளத்தில் பதியுமாறு உரைப்பவனாகவும் உரிய நேரத்தில் உணர வேண்டியதை உணர்ந்து கொள்பவனாகவும் இருப்பவனே சிறந்த தூதனாவான். கடனறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கிறவனே தூதன். தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வலியுரைப்பான் பண்பு. துணிவு, துணை, தூய ஒழுக்கம் ஆகிய மூன்றும் தூதுவர்க்கு தேவையான சிறந்த பண்பாகும். விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சேரா வன்கணவன். ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூதன் வாய் தவறிக்கூட குற்றம் தோய்ந்த சொற்களை கூறிடாத உறுதி படைத்தவனாக இருத்தல் வேண்டும். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கையான தூதுவனாவான்.